நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சு ஒரு சிம்பிளான அதே சமயம் சூப்பரான டேஸ்ட்டில் விரால் மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாட்டான பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது சேர்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும், காரம் இருக்காது. இல்லாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மீன் வறுவல் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காகவும் எண்ணெயில் மசாலா உதிர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட அரை எலும்புச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க பிழிஞ்சு. இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஃப்ரைக்கு எடுத்து வச்சுருந்த மீன் எல்லாத்துக்கும் மசாலா தடவி பிளேட்டில் 1 மணி நேரம் ஃபேனுக்கு கீழே நல்லா காய வச்சுருக்கிறோம். தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்துட்டு மீனெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினாக நீங்கள் கடாயில் பண்ணுறதை விட தோசை தவாவில் பண்ணிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீனும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்கள் தோசை தவாவுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கோங்க. இந்த மீன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமே குக் ஆயிரும். அதே மாதிரி திருப்பும் போது கொஞ்சம் கூட மசாலாவும் உதிராமல் கொஞ்சம் கூட மீன் உடையாமையே சூப்பராக வரும். பிகினர்ஸ் கூட இந்த மீன் ஈஸியாக ஃப்ரை பண்ணிடலாம். 2 பக்கமும் மீனை திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிடும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.